ஹாய், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா டைவர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். டைவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ் இதை தான் கேள்விப்படுறோம். மிகுந்த கவலையான ஒரு அந்த கேள்விப்படுறது மிக ஒரு கவலையாக இருக்குது. ஏன் அப்படின்னா குடும்பங்கள் கட்டுவது இன்றைக்கி முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம், குடும்பத்தை கட்டணும்னா ஒரே ஒரு காரியம் வந்து அன்பு இருந்தால் அங்கே டைவர்ஸே வராது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் படிச்சிடுறாங்க. படிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. ரெண்டாவது காரியம் தாழ்மை இல்லை. என்னை காட்டிலும் அவர் மேன்மையானவர், என்னை காட்டிலே மனைவி மேன்மையானவள் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. நான் நினைக்கிறத அவன் செய்யணும், நான் நினைக்கிறத அவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம காரியத்தை பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே அங்கே ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி நல்ல பிள்ளைகளை வளர்த்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். இதை இன்றைக்கி உருவாக்க விட முடியாதபடி பண்ணுறது என்னென்னா அன்புங்கிற அந்த கொள்கையே மாறி போச்சு. ரெண்டாவது எந்த விதமான எடுத்தறிந்து பேசுகிற காரியங்கள் அது வந்து தவறானது. ஒருத்தருக்கு ஒரு தப்பு பண்ணாலும் திருப்பி தனிமையாக போய் ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகணும். நான் தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணோன்னா அங்கே டைவர்ஸ் வராது. உடனே கோர்ட்டுக்கு போகிறோம், உடனே எல்லாம் முடிஞ்சது, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி பண்ணுறது குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வெற்றியை கொண்டு வர முடியாது. சமுதாயத்தை அழிச்சு போட்டுருவோம் நம்ம. அதனால் அன்புங்கிற காரியத்தை கொண்டு வாங்க, டைவர்ஸே வராது, டைவர்ஸுங்கிற காரியமே வராது. அதனால் அன்பானவர்களே, அன்பை காட்டுங்க. மனைவியிடத்தில் நீங்கள் அன்பு கூறுங்க, கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்க, மனைவி கணவனிடத்தில் அன்பு கூறுங்க. எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அழகான ஒரு அற்புதமான ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கை வாழலாம். அதை செய்யுங்க. மே காட் பிளஸ் யூ.